வணக்கம் தங்க குழந்தைகளே, நான் உங்கள் கார்த்திகா கவின்குமார் அத்தை. நாம் இன்னைக்கு கேட்க போகிற கதை எழுத்தாளர் கன்னிக்கோயில் ராஜா அவர்கள் எழுதிய அணில் கடித்த கொய்யா என்ற சிறார் சிறுகதை நூலிலிருந்து செல்ஃபோன் பூதம் அப்படின்ற கதையை தான் நாம் இன்னைக்கு கேட்க போகிறோம். என்னது, செல்ஃபோனே பூதமா? இல்லை செல்ஃபோனுக்குள்ளே பூதம் இருக்குமா? வாங்க கதைக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். அம்மா அம்மா, எனக்கு சாப்பாடு வேணாம், எனக்கு சாப்பாடு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு கோபமாக சொன்னா மதி. ஏண்டா வேண்டாம் அப்படின்னு அம்மா கேட்டாங்க. எனக்கு செல்ஃபோன் வாங்கி கொடுங்க, வாங்கி கொடுன்னு அப்பா கிட்ட நான் எத்தனை தடவை கேட்டிருக்கேன். அப்பா வாங்கியே தர மாட்டேங்கிறாரு, நீங்களும் அதை கேட்கவே மாட்டேங்கிறீங்க, அதனால் நான் இன்னைக்கு உண்ணாவிரதம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்தான் மதி. மதி ரொம்ப செல்ல பையன், வீட்டுக்கு அதிகம் செல்லம் கொடுத்து வளர்த்துருக்காங்க. ஆனால் அவங்க அப்பா ரொம்ப குறைவான வருமானத்தில் தான் சம்பாத்தியம் பண்ணிட்டு இருக்காரு. அவர் சக்திக்கு மீறி அவனுக்கு கேட்கும் போதெல்லாம் நிறைய பொருள் வாங்கி கொடுத்துருக்காரு. ஆனால் இப்போது ரொம்ப விலை அதிகமாக உள்ள செல்ஃபோனை கேட்குறான். எப்படி வாங்கி தர முடியும்? இந்த மதிக்கு கொஞ்சம் கூட புரியவே இல்லை. வெளியில் வந்த மதி மாடியில் குடியிருக்கிற அவன் நண்பன் ரவியை பார்க்குறதுக்காக படியில் ஏறினான். ரவினா மதிக்கு ரொம்ப பிடிக்கும். ரவியோடைய ரொம்ப இனிமையான பேச்சு, சிரித்த முகம் அப்படியே பார்த்த உடனே பழகுற மாதிரி எல்லாருக்கும் தோணும். அவ்வளோ ரொம்ப நல்ல பையன். ரவிக்கு இயற்கைனா ரொம்ப பிடிக்கும். தொட்டியில் செடி வளர்க்குறதும், மாலை நேரங்களில் பறவைகளுக்கு கிண்ணத்தில் தண்ணி வைக்கிறதும், தானியங்கள் தரதும் அவனுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒன்று. செடிக்கு தண்ணி ஊற்றிட்டு இருந்த ரவி யாரோ படியில் ஏறி வர சத்தம் கேட்டு திரும்பினான். அடட மதியா, வா வா அப்படின்னா. என்ன மதி, சோகமாக இருக்க, உடம்பு எதுவும் சரியில்லையா அப்படின்னு கேட்டான். அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, வீட்டில் செல்ஃபோன் கேட்டேன், வாங்கி தர மாட்றாங்க அப்படின்னு கவலையோடு சொன்னான். ஆட, இதுக்கு தான் கவலையா? நான் உனக்கு கேட்டால் கோபப்பட மாட்டேல அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு சிட்டுக்குருவிகள்னால் ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு கேட்டான். ரொம்ப பிடிக்கும்டா அப்படின்னா மதி. அந்த பறவை இனங்கள் மெல்ல மெல்ல அழிஞ்சிட்டு வருது, அதுக்கு காரணம் உன்னை போல மாணவர்களால் தான் அப்படின்னா ரவி. என்னது, என்ன போல மாணவர்களாலையா அப்படின்னு அதிர்ச்சியோடு கேட்டான் மதி. ஆமாம், இங்கிலாந்தில் உள்ள க்ளோசெஸ்டர் அப்படின்ற இடத்துல 600 ஏக்கர் பரப்பளவு கொண்டுள்ள 18,000 மரங்கள் அங்கே இருக்குது. அங்கே மரங்களுக்காக ஆண்டும் மர விழா நடத்துகிறாங்க. அதுக்கு வெஸ்டர்பிரிட் அர்ஃபோன்னு பேர். அந்த தேசிய பூங்காவை பார்க்குறதுக்கு ஆகஸ்ட் மாதம் 4 லட்சத்துக்கு மேலே நிறைய பேர் போயிட்டு வராங்க. இது கடந்த 10 ஆண்டுகளாக நடக்குதான். இது மூலம் மரங்கள் குறித்த விழிப்புணர்வை தொடர்ந்து நடத்திக்கிட்டே வராங்களாம் அப்படின்னா ரவி. டேய், அதுக்கும் எனக்கும் என்னடா சம்மந்தம் அப்படின்னு கேட்டான் மதி. இருக்குடா, இருக்குது. ஒரு நாட்டில் நல்லது நடக்குதுன்னா அதை நம்ம பாராட்டணும், நம்ம நாட்டிலையும் அது போல் ஏற்பாடு செய்யணும். ஆனால் நாம் செய்யலை. சரி, அதை விடு, உன்னோட செய்திக்கு வருவோம் இப்போது அப்படின்னு ரொம்ப பெரிய மனுஷன் மாதிரி பேச ஆரம்பித்தான். நீ ரொம்ப விரும்புகிற செல்ஃபோனால் என்ன பயன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி என்ன தீமைன்னு தெரிஞ்சுக்க, சரியா அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தான் ரவி. ரவியோட முகத்தையே பார்த்துட்டு இருந்தா மதி. செல்ஃபோனில் நீ பேசுகிற ஒவ்வொரு தடவையும் அதிலிருந்து வர காந்த அலைகள் கதிர்வீச்சை உண்டாக்கும். அது ஒவ்வொரு செல்ஃபோன் கோபுரத்துலேயும் சுற்றி வரும். அதனால் அங்கே சுற்றி வருகின்ற சிட்டுக்குருவிகள், தேன் சிட்டு, இது மாதிரி சின்ன சின்ன குட்டி குட்டி பறவைகள் இருக்கு இல்லையா, அதோட மூளையில் பாதிப்பு வந்து அவங்கெல்லாம் இறந்து போயிடுறாங்க. பெரிய பறவைங்க அவங்களோட முட்டையை குஞ்சு பொரிக்க முடியாமல் போகிறாங்க. பறவை இனம் அழிஞ்சா மரங்களோட எண்ணிக்கையும் குறைஞ்சி போகும். மரங்களோட எண்ணிக்கை குறைஞ்சி போணுச்சுன்னா நமக்கு தண்ணீர் பஞ்சம் அதிகமாகும். தண்ணிக்காக அடுத்த மாவட்டத்தில், அடுத்த நாட்டில் நம்ம சண்டை போட ஆரம்பிச்சிருவோம். அது போருக்கான வழியையும் கொண்டு வரும். ரொம்ப பேரதிர்ச்சியாகி மதி அப்படியே நின்னான். இவ்வளோ பெரிய ஆபத்து இதில் இருக்கா அப்படின்னு கேட்டான் மதி. ஆமாம்,
அது மட்டும் இல்லை, நாம் இப்போ படிக்கிறோம். இப்போ நமக்கு எதுக்கு செல்ஃபோனு? நாம் மட்டும் இல்லை, நமக்கு தெரிஞ்ச நண்பர்கள்ட்டையும் இந்த செல்ஃபோன் பூதத்தோட ஆபத்தை சொல்லி பறவை இனத்தை காப்பாற்றணும் அப்படின்னா ரவி. நிச்சயமாக நான் பறவை இனத்தை காப்பாற்றுவேன் அப்படின்னு அவன் கை மேலே கை வச்சு சொன்னான். உடனே கீழே வந்தவன், அம்மா எனக்கு செல்ஃபோன் வேண்டாமா, இனிமே நான் அதை கேட்கவே மாட்டேன், உங்களை கேட்டு வருத்தப்படவே வைக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னான். ஐயோ, எப்படி மாறினா? இப்போ தான் மாடிக்கு போயிட்டு வந்தா, உடனே எப்படி மாறினா அப்படின்னு அவங்க அம்மா நினச்சிக்கிட்டாங்க. எப்படி இருந்தா என்ன, இதுவும் நல்லதுக்கு தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க. என்ன குழந்தைகளே, உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்ததா? நன்றி.